IPL 2025 உடைய 4th மேட்ச் LSG vs DC. இந்த மேட்சை முழுசாக உட்காந்து பார்த்தவங்க கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருப்பாங்க. ரெண்டு டீமோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் இந்த மேட்சை முழுசாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். ஏன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் உடைய தொடக்கத்தில் இல்லை ஒரு 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறமே எப்படியும் இந்த மேட்ச் வந்து லக்னோ தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு இம்பாசிபிள் சேஸை ஆஸ்தோஷ் சர்மா புல் ஆஃப் பண்ணார். ஒரு டிபிக்கல் T20 கேமை நேற்று லாஸ்ட் 4 ஓவர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம் நீங்கள் இந்த மேட்சை லைவாக பார்த்துருந்தா. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வந்த லக்னோக்கு மிச்சல் மார்ஷ் சூப்பரான ஸ்டார்டிங் கொடுத்தாரு. அவருடைய அதிரடியான ஆட்டம், பின்னாடி அவர் கூட ஜாயின் பண்ண நிக்கலஸ் பூரானோட ஹிட்டிங், ரெண்டும் சேர்ந்து லக்னோவோட ஸ்கோரை அப்படியே சீராக உயர்த்திட்டே போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க 2 பேரை தவிர பின்னாடி வந்த பேட்டர்ஸ் யாருமே பெருசாக அடிக்கல. டேவிட் மில்லர் மட்டும் ஒரு 20s அடிச்சாரு. ஸோ அதனால லக்னோவோட ஸ்கோர் 209-8 அப்படிங்கிற மாதிரி 20 ஓவர்ஸ்ல நிறைவடைஞ்சது. ஆரம்பத்தில் லக்னோவோட ஸ்கோர் உயர்ந்த வேகத்தில் போயிருந்தா ஒரு 250 கூட வந்திருக்கும். ஆனா டெல்லியோட பவுலர்ஸ் 14-18 ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லாவே பவுல் பண்ணாங்க. அதனால லக்னோவோட ஸ்கோரிங் ரேட் வந்து டிப் ஆச்சு. பின்னாடி பேட் பண்ண வந்த டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஷாக் காத்திருந்தது. ஃபர்ஸ்ட் ஓவரில் அவங்க 2 விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. 7 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. ரைட்டு, அப்படி இப்படி தத்தி ஒரு 120-130 தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் டெல்லி இருந்தது. பட் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஃபாஃப் டியூப்ளசி 2 பேரும் ஒரு ஹோப் கொடுத்தாங்க. பட் அவங்க என்னதான் அடிச்சாலும் 210 எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் உள்ள வந்து அவர் ஒரு ஹிட்டிங் போனாரு. பட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இம்பாசிபிளான சேஸை புல் ஆஃப் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் விப்ரஜ் நிகம் அண்ட் ஆஸ்தோஷ் சர்மா இவங்க 2 பேரும் அந்த ஹோப்பை கொண்டு போயிட்டே இருந்தாங்க. கடைசியில் 15 பால்ல 38 ரன் தேவைப்பட்டது. அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரன் பால் அப்படின்னு ஆடிட்டு இருந்த ஆஸ்தோஷ் சர்மா ஒரு பிஞ்ச் ஹிட்டிங் போனாரு. அவருடைய அந்த எக்ஸ்ட்ரார்டினரி ஹிட்டிங்னால தான் டெல்லி நேத்திக்கு வின் பண்ணாங்க. ஆஸ்தோஷ் சர்மாவுடைய அந்த எக்ஸ்ட்ரார்டினரி 50 ஒரு இம்பாசிபிள் ரன் சேஸை டெல்லிக்கு சாத்தியமாக்கியிருக்கு. ஸோ நேத்திக்கு மேட்ச் உடைய ஃபைண்ட் அல்லது ஹீரோ அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி ஆஸ்தோஷ் சர்மா தான்.